வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸோடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த ஒரு ப்ளவுஸ் தான் இது. வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தாலும், ஸோ அப்போ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. பட் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஒர்க்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்லைன், அப்புறம் ஓவரால் புட்டாஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் அதிகமாக நம்ம பண்ணணும். ஸோ அதனால் நான் அப்படியே ஓவராலாக போட்டுட்டேன். நிறைய ப்ளவுஸுடைய வீடியோஸ் கூட சும்மா எடுக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டு, இது ஒரு ப்ளவுஸ் தான் நான் எடுத்தேன், மற்றது எல்லாமே சுத்தமாகவே எடுக்க முடியல. ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் பார்த்துட்டு, அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஒர்க்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக வந்து இது ஒரு 2 வேலையாக நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் புட்டாஸில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது சேஞ்ச் பண்ணதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபுல்லாக இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு 4 பீட்ஸ் மட்டும், 0 பீட்ஸ் மட்டும் நான் சென்டர் பீட்ஸுக்கு சைடில் கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து சுற்றியும் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ வந்து அப்படி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணது தான் இது. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு 2 லைன் வந்து ஜரியில் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட் லைன் ஒன்று கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் நம்பர் 4 பீட் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். நெக்லைன் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் அதை கொடுத்துட்டு, மறுபடியும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்பர் 4 பீடும் நம்பர் 0 சைஸ் பீடையும் நம்ம எப்பயும் அரும்பரும்பாக கொடுக்குற மாதிரி கொடுப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி. அதாவது 2 பீடுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். அதுவும் 2 பீடுக்கு ஒன்ஸ் வந்து சென்டரில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஏதாவது ஒரு கவுண்டிங்கில் வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே, அதாவது கொஞ்சம் சின்னதாகவும், கொஞ்சம் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அப்படி குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஓவரால் புட்டாஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சென்ட்ரலில் ஒரு பீட் வச்சு 4 சைட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்போம். பட் இதில் சுற்றிலும் கொடுக்க சொல்லிட்டாங்க. பட் இதில் ஒரு பீட் மட்டும் கொடுக்காம இருக்கேன். அப்புறம் மற்ற எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ அதையும் கொடுத்து முடிச்சிடுவேன். ஃபினிஷிங் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒர்க்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து சுந்தரி உடுமல்பேட்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்ட் ப்ளவுஸ் தான் இது. ஆக்சுவலாக ஒன் சைடு வந்து ஃபுல்லாக மேங்கோ மோட்டிஃப் அண்ட் கொடி டிசைன்ஸ் வர மாதிரியும், இன்னொரு சைடு வந்து ஓவரால் புட்டாஸ் வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு டைம் கிடச்சிது. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் டிசைன்ஸ் காட்டல, ஃப்ரண்ட்டு மட்டும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ vidhya-Rameshwaramலேருந்து இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரோஸ் பெட்டல் டிசைனர்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிசைன்ஸ் அதில் வரும். ஸோ அவங்க வீடியோவாகவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க முடித்ததுக்கப்புறமா வீடியோவாகவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த டிசைன்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க. அந்த நம்மளுக்கு பியர்ஸ் மாதிரி நம்மளதில் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பென்டென்ட் எல்லாம் வச்சோன்னா வைப்போம். அதை வந்து அவங்க அழகாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஜோதி பாலு திருவனந்தபுரத்துலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து யூடியூப் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ளவுஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஒன் சைடு மட்டும் ஒரு ஃப்ளாரில் வந்துட்டு ஒரு மோட்டிஃப், அதாவது பேர்டோட மோட்டிஃப் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஜிக்ஜாக் மாதிரி. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா அதனுடைய ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதனுடைய லுக் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சேம் அதே மாதிரி பேர்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றது இது எல்லாமே வந்து அவங்க ட்ரை பண்ண மோட்டிவ்ஸு. அவங்க வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்பவே முடியல, இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. சூப்பராக இருக்குது ஜோதி பாலு, அழகாக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து இன்னும் நிறைய ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக கற்றுப்பீங்க. ப்ரைடல் ப்ளவுசஸ் எதுவுமே நீங்கள் பயப்பட வேணாம். ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணும்போது. மெட்டீரியல் ஒர்க்ஸ் அதிகமாக பண்ணும்போது அது ப்ரைடல் ஆகிடும். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ வந்து சிம்பிளாக பண்ணாலும் ஒரு செக்குடு போர்ஷனில் மெட்டீரியல் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா கூட அது வந்து ஒரு ப்ரைடல் லுக் கொடுத்துரும்.
ஸோ அது எதுக்குமே பயந்துக்க வேணாம். நீங்கள் அழகாக பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. கண்டினியூவாக பண்ணுங்கள். நல்லா இருக்குது. உங்களுடைய மோட்டிவ்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைனர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம மோட்டிஃபாக இருந்தாலும் சரி, எந்த டிசைனாக இருந்தாலும் ஃபினிஷிங் நீட்டாக வரணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேவகி சேலத்துலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இது ஒரு வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். அவங்க வந்து 2 லைன் ஜரி கொடுத்துட்டு, ஒரு லைன் பீடு, ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு, மறுபடியும் த்ரெட் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம பீட் லைன் கொடுத்து, மறுபடியும் நம்ம 3 பீட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து ஸ்டோன்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கலர் காம்பினேஷனில் ஒயிட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் ஸ்டோன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா காசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரைடல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க பண்ணுறது, தேவகி மேம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக, ரொம்ப ப்ரைடல் லுக்கில் தான் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த 1 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லீவ் லைன் கொடுக்குறது இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். நம்ம வந்து சேம் இதே மாதிரி மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. சேம் டைம் வந்து ஓவரால் புட்டாஸும் சேம் அதே மாதிரி தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக பண்ணுறீங்க. அழகாக இருக்குது. அதனுடைய ஓவரால் புட்டாஸ் நம்மளுக்கு ஓவரால் டிசைன் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதோடைய ஸ்லீவ் லைனும் சேம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் வந்து நம்ம செக்குடு போர்ஷனில் ஃப்ளார் டிசைன்ஸ் பண்ணுவோம்ல, சேம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ரைடல் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்குது. உங்களோடது எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மெட்டீரியல்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சேம் அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேவி போரூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டிசைன்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்னும் ஜூம் பண்ணி காட்டியிருந்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அனிஷா ஃப்ரம் அரக்கோணம், அவங்க வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த செக்டு போர்ஷன் போட்டு நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதுக்கு தான் அவங்க வந்து வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கையூசியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கையூசியில் வந்துட்டு நம்ம 3 பீடு வச்சுட்டு நம்பர் 0 பீடு வைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு கிரேட் ஐடியா தான். பிகாஸ் நான் வந்து கையூசி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆரி நீடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கையூசி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ அவங்க கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு சின்ன ஐடியா. பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி கையூசி யூஸ் பண்ணியும் நான் போடலாம் அப்படின்னு வேர்டாகவே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அவங்க அந்த செக்குடு போர்ஷனுக்கும் சேர்த்து வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க காட்டில் போட்டிருக்காங்க ஐ திங்க். ஸோ அவங்க வந்து அதையும் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் அது போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஒர்க்ஸும் காட்டணும். ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் அனுப்பி எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவங்க இதெல்லாம் நான் காட்டாமையே இருந்தேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் குவிட் பண்ணிவிட்டு இந்த ஐடியாஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த செக்குடு போர்ஷன் வந்து பிளான் பண்ணது வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அனிஷா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு நம்ம பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ளூ கலர் ஒரு ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேங்கோ மோட்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர்லேருந்து ஓவரால் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பண்ணுறீங்க நிஷா. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தங்கலட்சுமி மதுரையிலேருந்து ஒரு கலர்ஃபுல்லான பீகாக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிரியா விக்னேஷ், இவங்களோட ப்ளவுஸ் டிசைன் போட்டாச்சு. இது ஸ்லீவ் டிசைன். நம்ம எல்லா டிசைனர்ஸோடைய டிசைன்ஸும் பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க எப்படி போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிசைனர்ஸோட எல்லா கலெக்ஷன்ஸும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் இன்னும் டிசைனர்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.